நமஸ்காரம். பலருக்கும் பெரும்பாலும் தெரியாத அஷ்டபுவனேஸ்வரியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஷ்டபுவனேஸ்வரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்னை புவனேஸ்வரி என்பவர் யார், அவரின் பிரபாவம் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பெருஞ்சித்தர் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் அன்னை புவனேஸ்வரியை புவனாபதினு சொல்கிறாருங்க. அம்பிகை புவனேஸ்வரியை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நாம் தேவி பாகவதம் படிக்கணும். தேவி பாகவதத்திலிருந்து முக்கியமான சில விஷயங்களை மட்டும் குறிப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். அம்பிகை புவனேஸ்வரி ஸ்ரீசக்கரத்தை தன் காது தோடுகளாக அணிந்தவர். யந்திர ராஜமாக உள்ள ஸ்ரீசக்கர பீடத்தின் மேல் வீற்றிருக்க கண்டோம்னு சொல்கிறாங்க. யார் பார்த்தா அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்க 3 பேரும் தான் பார்த்தாங்க. சரிங்களா? ஸ்ரீசக்கரத்தோட பீடத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகை புவனேஸ்வரி தேவி பாகவதத்தில் வருவது. இவளே ஜெகன்மாதா. சரிங்களா? அம்பிகை தான் ஜெகன்மாதா, அதாவது புவனேஸ்வரி. தேவி என்ற சொல்லுக்கு பொருளே புவனேஸ்வரி தான். நீங்கள் தேவின்னு சொன்னாவே அம்பிகை புவனேஸ்வரியை தான் குறிக்குது. சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி அல்லது பார்வதி, இவங்க எல்லாமே புவனேஸ்வரியோட அம்சம்தான். அன்னையோட கால் கட்டை விரலில் எல்லா பிரபஞ்சத்தையும் பார்த்ததாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் சொல்கிறாங்க. இது எல்லா தகவலும் வருவது தேவி பாகவதத்தில். அம்பிகை புவனேஸ்வரி கேட்ட வரங்களை தரக்கூடிய ஒரு அன்னை. ஆதிசக்திக்கு ரூபம் கிடையாது. அம்பிகை ரூபமாக எடுத்த பொழுது பொதுவாக சொல்லக்கூடிய ரூபங்கள் 10. அந்த 10 ரூபங்களை தான் நம்ம தசமகா வித்யான்னு சொல்லுவோம். 1வது ரூபம் முதல் ரேங்க் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 1வது ரூபம்னா முதல் ரேங்க், 2வது ரூபம்னா 2வது ரேங்க். அப்படி கிடையாது. நம்ம வகை வரிசைப்படுத்துவதற்காக 1, 2, 3ன்னு வச்சுருக்கோம். எல்லா ரூபங்களுமே சரிசமமானவை. இதில் 4வது ரூபமாக வரும் அன்னை தான் அன்னை புவனேஸ்வரி. முதல்ல அன்னை புவனேஸ்வரியோட நாமம், அதாவது பெயருக்கான விளக்கத்தை பார்ப்போம். பேர் புவனேஸ்வரி. இந்த பேரை நாம் 2ஆக பிரிக்கலாங்க, புவனம் மற்றும் ஈஸ்வரி. புவனம்னா நிறைய பேர் உலகம்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க. உலகம் கிடையாது. அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா படைப்புன்னு அர்த்தம். ஏன்னா உலகமும் படைக்கப்பட்ட ஒன்று தான். சரிங்களா? அல்லது தோன்றிய ஒன்று. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிரபஞ்சத்தையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே படைப்பு தான். இந்த எல்லா படைப்புகளின் ஈஸ்வரினா தலைவி அல்லது அரசி. இந்த எல்லா படைப்புகளின் அரசி புவனேஸ்வரி. சரிங்களா? அம்பிகை தான் ராணி. எல்லா படைப்புகளோட ராணி அம்பிகை தான். சரி, ஈஸ்வரினா அது மட்டும்தான் அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஈஸ்வரி என்பது ஸ்வரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸ்வரம் என்பது இங்கே நாதம்ங்க. நாதம்னா சப்தம். எப்படி நாம் ஓங்காரம் என்பதை பிரணவம்னு சொல்கிறோம், ஓம், அதே மாதிரி இங்கே ஹ்ரீங்காரத்தை நாம் சாக்த பிரணவம்னு சொல்லுவோம். அம்பிகையை ஹ்ரீங்கார ரூபினின்னு சொல்லுவாங்க. அம்பிகை தான் ஹ்ரீங்காரம், அம்பிகை புவனேஸ்வரி தான் ஹ்ரீங்காரம். அதனால தான் அம்பிகையோட பிரணவத்தை சாக்த பிரணவம்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்பிகைக்கு ஒரு முக்கியமான பேர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வ பீஜாட்சர ஸ்வரூபினின்னு ஒரு பேர். அந்த பேர் பார்த்திங்கன்னா தேவி பாகவதத்தில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அம்பிகைக்கு பீஜாட்சரம் சொன்னாலும் சரி, அந்த பீஜாட்சரம் எல்லாமே புவனேஸ்வரியை சார்ந்தது தான். அதனால தான் சர்வ பீஜாட்சர ஸ்வரூபினின்னு தேவி பாகவதத்தில் சொல்கிறாங்க. அம்பிகைக்கு அஷ்ட ரூபங்கள் இருக்குன்னே பல பேர்த்துக்கு இங்கே தெரியாதுங்க. இந்த அஷ்ட ரூபங்களை சொன்னதும் சித்தர் திருமூலர் தான். அந்த ரூபங்களை எப்படி உபாசனைக்கணும், அந்த ரூபங்களை எப்படி பயன்படுத்தணும்னு. அம்பிகை புவனேஸ்வரி உபாசனை செய்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம், இந்த உலக இன்பங்களை அனுபவித்து கொண்டே என்லைட்டன்மெண்ட், அதாவது ஞானம் பெற முடியும். அதன் பின்பு முக்தியும் கிடைக்கும். இந்த 3மே ஒன்றா கிடைக்கக்கூடியது அம்பிகை புவனேஸ்வரி உபாசனையில் தான். கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கும். உபாசனை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னே தெரியல, இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு அம்பிகை புவனேஸ்வரி உபாசனையை பற்றி தெரிகிறதே கிடையாது. ஒருவேளை எடுத்து சொல்ல ஆள் இல்லையான்னு தெரியல. சரிங்களா? எல்லாரும் காளி, திரிபுர சுந்தரி, இன்னும் பல உக்ர ரூபங்களை உபாசனை பண்ண விருப்பப்படுறாங்க. ஒருவேளை அம்பிகை புவனேஸ்வரி பார்க்க ரொம்ப சாந்தமாக இருக்கிறதுனால பல பேர் போகலையான்னு தெரியல. சரிங்களா? அந்த உபாசனை பண்ண. அதே மாதிரி முண்டமாலா தந்திரத்தில் ஒரு ரூபம் சொல்லப்படுது, 20 கைகளுடன் கூடிய அம்பிகை புவனேஸ்வரி ரூபம். மாயா பீஜம்னு சொல்லக்கூடிய அல்ல லஜ்ஜா பீஜம்னு சொல்லக்கூடிய ஹ்ரீங்கார ரூபிணி அம்பிகை தான். ஏன்னா எல்லா படைப்பையும் படித்தவங்க அவங்க தானே. அஷ்ட புவனேஸ்வரி உபாசனையை யார் பண்ணலாம்? புவனேஸ்வரி மந்திரத்தை ஓரளவு சித்தி செய்தவர்கள் மட்டுமே அஷ்ட புவனேஸ்வரி உபாசனை பண்ணணுங்க. ஏன்னா முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது புவனேஸ்வரி மந்திரத்தை. அதை ஓரளவுக்கு சித்தி பண்ண பின்பு தான் அஷ்ட புவனேஸ்வரி உபாசனைக்கு போகணும். ஏன்னா அஷ்ட புவனேஸ்வரி உபாசனை என்பது பிரயோக வகையை சார்ந்தது. நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் அம்பிகை அருளால். சரிங்களா? நீங்கள் அந்த உபாசனையில் சங்கல்பமாக வச்சாவே போதும். அம்பிகை செஞ்சு கொடுன்னு நம்ம கேட்க தேவையில்லை. சங்கல்பமாக வச்சே அஷ்ட புவனேஸ்வரி உபாசனையில் எது சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே போதும், அது கண்டிப்பாக நிறைவேறும். பெருஞ்சித்தர் திருமூலர் அஷ்டபுவனேஸ்வரியை பற்றி விரிவாக சொல்கிறார் அவரோட நூல்களில்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் புவனேஸ்வரி உபாசனையே நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அப்படிங்கிறப்ப அஷ்டபுவனேஸ்வரி உபாசனை இதனால் தான் பல பேருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன் கேட்கும் பொழுது, அஷ்டபுவனேஸ்வரி ரூபத்தை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டவங்க புவனேஸ்வரி உபாசனையை பற்றி விட்டு அது வெளியே வரவே மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ளேயே கிடச்சிடும். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.